தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா 48:17. இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் அதன் மீட்பருமாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற கர்த்தர் தானே. கர்த்தர் உங்களையும் என்னையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் வைப்பார். முதலாவது, நித்தியமான வழி நடத்துதல். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். சங்கீதம் 48:14. கர்த்தர் பூர்ண திருப்தியாக்குவார். வறட்சி காலத்திலும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியாக இருக்கும், கத்தரித்தலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நமக்கு திடமான சரீரத்தை கொடுப்பார். சோர்வுகளை நீங்கி சரீரத்துக்கு புது பலனை கொடுப்பார். ஆவியிலும் ஆத்துமா சரீரத்திலும் பலப்படுத்துகிறவர். சங்கீதம் 29:11. பிலிப்பியர் 4:13. கர்த்தர் செழிப்பான வாழ்வை கொடுக்கிறவர். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நம்மை வைக்கிறவர், பற்றாத நீரூற்றை போலவும். ஆதியாகமம் 12:2. எரேமியா 17:7-8 வரை. சங்கீதம் 1:3. கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது தடைகள் நீங்கும், அதிசயம் செய்வார், பாதுகாப்பு கிடைக்கும், வழிகாட்டுதல் உண்டு, செழிப்பை தருவார், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும், நன்றாய் நடத்துவார், நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார், பேச வேண்டியதை போதிப்பார், ஆலோசனையை தருவார், பயத்தை நீக்குவார். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 2வது மாதத்தில் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துவார். நீ என் பார்வைக்கு அருமையான படியினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். தேவ கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென், ஆமென்.